بسم الله الرحمن الرحيم إذا جاء نصر الله والفتح. السلام عليكم ورحمة الله وبركاته. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. எல்லாம் வல்ல கண்ணியமிக்க ஏக இறைவனின் நல்லடியார்களே, சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் அல்லாஹ்வின் சாந்தின் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. இன்றைய தர்பியா வகுப்பிலே நரகம் ஓர் எச்சரிக்கை எனும் தலைப்பு ஒதுக்கப்பட்டுள்ளது. அல்ஹம்துலில்லாஹ். ஏக இறைவனாம் அல்லாஹ் மனித சமூகத்தை படைத்து மனிதனுக்கு இம்மை மறுமை என இரு வாழ்வு நிலைகளை ஏற்படுத்தி இருக்கிறான். இந்த இம்மை வாழ்வில் மனிதனுக்கு இறைவன் இந்த உலகை ஆளுகின்ற வல்லமையையும் இஸ்லாம் என்ற ஒரு மார்க்கத்தை நேர்வழியில் நடக்கவும் சிந்தித்து செயல்பட சிந்தனை திறனையும் வழங்கியிருக்கிறான். யாவ் இவ்வுலக வாழ்வின் போது அல்லாஹுவை மட்டும் வணங்கி அவனது தூதர் வழியிலே நடந்து நற்செயல்கள் செய்து இபாதத்துகள் செய்து வாழ்கிறாரோ அவருக்கு நாளை மறுமையில் சொர்க்கம் என்று சொல்லக்கூடிய பேரின்பத்தை அல்லாஹ் தயாரித்து வைத்திருக்கிறான். சூரா சஜ்தா 17வது வசனத்தில் அல்லாஹ் கூறும்போது ஃபலா தஅலமு நஃப்ஸும் மா உஃபிய லஹும் மின் குர்ரத்தி அயுன் ஜஸாஅன் பிமா கானூ யஅமலூன். தான் செய்த நற்செயல்களுக்காக மறைத்து வைக்கப்பட்டுள்ள அந்த கண் குளிர்ச்சியை, சுவனம் என்ற பேரின்பத்தை எந்த ஆன்மாவும் அறிந்து கொள்ள முடியாது என அல்லாஹ் திருமறை வசனத்தில் கூறுகிறான். மேலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சொர்க்கத்தை பற்றி சொல்லும்போது, மறுமையில் அல்லாஹ் நல்லடியார்களுக்காக எந்த கண்ணும் பார்த்திராத, எந்த காதுகளும் கேட்டிராத, எந்த மனித உள்ளத்திலும் தோன்றிராத இன்பங்களை சுவனத்தில் தயாரித்து வைத்திருக்கிறான் அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. அதாவது சொர்க்கத்துக்கு போனாலே ஹாப்பி தான். நம்ம கேட்டதும் கிடைக்கும், கேட்காததும் கிடைக்கும், மனசுல நினைக்கிறதும் கிடைக்கும், எல்லாமே கிடைக்கும். அப்படிப்பட்ட மிகப்பெரிய பேரின்பமான வாழ்க்கை சுவன வாழ்க்கை. இந்த உலகத்துல நம்ம என்ன நடந்தா ஹாப்பியா இருப்போம், எங்க போனா ஹாப்பியா இருப்போம்? பார்க்கு பீச்சுன்னு போனா ஹாப்பியா இருப்போமா? மாலுக்கு ஷாப்பிங் போனா ஹாப்பியா இருப்போமா? ஹாப்பியா இருப்போம். ஆனா இதையெல்லாம் விட பல பல மடங்கு அதிகமான நிலையான இன்பம் எங்க கிடைக்கும்? சொர்க்கத்தில் கிடைக்கும். ஆக நல்லடியார்களுக்கு சுவனம் என்ற கண்குளிர்ச்சி இருக்கிறது என்று நற்செய்தி சொல்லக்கூடிய அதே இஸ்லாம் இறைவனின் கட்டளைப்படி நடக்காத, இறைவனை மட்டும் கீழ்ப்படியாத, இறைவனுக்கு இணை வைக்கின்ற இப்படி பாவியாக இவ்வுலகில் வாழ்பவர்களுக்கு நாளை மறுமையில் நரகம் என்ற கொடிய தண்டனை இருக்கிறது என்றும் நமக்கு எச்சரிக்கிறது. அதாவது ஒரு முஸ்லிம் எப்படி சொர்க்கத்துக்கு போகணும்னு ஆசைப்படுறானோ அதே மாதிரி நரகத்துக்கு நம்ம போயிடக்கூடாதுன்னு சொல்லி அஞ்சி பயந்து தன்னுடைய வாழ்க்கைய அமைச்சிக்கணும். அல்லாஹ் மன்னிப்பாளன், நம்ம என்ன பாவம் செஞ்சாலும் அல்லாஹ் மன்னிச்சிருவான் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ்வுடைய ஒரு பாகத்தை மட்டும் நாம என்ன செய்யக்கூடாது, எண்ணி பார்க்க கூடாது. நாம தப்பு செஞ்சா அல்லாஹ்வின் சொல்படி நடக்கலைன்னு சொன்னா நாளை மறுமையில இறைவன் எப்படி மன்னிக்க கூடியவனா இருக்கிறானோ அதே மாதிரி கடுமையாக தண்டிக்க கூடியவன் என்ற அந்த இறைவனுடைய இன்னொரு புறத்தை நாம என்ன செய்யணும், எப்போதுமே நம்முடைய உள்ளத்துல பதிய வைக்கணும். அதனாலதான் அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் சொல்லும் போது நப்பி இபாதி அன்னி அனல் கஃபூருர் ரஹீம், என்னுடைய அடியார்களுக்கு நபியே நீங்கள் சொல்லிக் கொடுங்கள், நான் மிக்க மன்னிப்பாளனாகவும் அன்புடையவனாகவும் இருக்கிறேன். வ அன்ன அஸாபி, ஆனா என்னுடைய வேதனை இருக்குதே, ஹுவல் அஸாபுல் அலீம்,
அது மிக கடுமையான வேதனையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் தன்னுடைய திருமறையில சொல்றான். ஆக நம்ம இந்த உலகம் நிறைய பாவம் செஞ்சாலும் சரி, எவ்வளோ பாவம் செஞ்சாலும் சரி, அந்த தவறுக்காக வேண்டி வருந்தி அல்லாஹ் இடத்துல பாவ மன்னிப்பு கேட்டு மனசார பாவ மன்னிப்பு கேட்டா அல்லாஹ் மன்னிப்பான். ஆனா அதே நேரம் இறைவன் மன்னிக்காத பாவங்கள் இருக்கு இல்லையா, அந்த பாவங்களை செஞ்சாலோ அல்லது கடைசி வரை இறைவன்கிட்ட பாவ மன்னிப்பே கேட்காம ஒருவன் மரணிச்சாலோ அப்ப இறைவனுடைய பிடி எப்படி இருக்கும்? மிக கடுமையான பிடியாக இருக்கும். ஆக இந்த உலகத்துல நம்ம ஒரு குற்றவாளிக்கு ஒவ்வொரு விதமான தண்டனைகள் வழங்கப்படுது, அப்படிதானே? இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம், தவறு செஞ்ச குற்றவாளிகளை என்ன செய்யறாங்க? ஜெயில அடைக்கிறாங்க. அங்க அவங்களுக்கு நேரான நேரத்துக்கு சாப்பாடு, தண்ணி, நல்ல வெயில் தாக்காத வெள்ளை நிறத்துல ஆடை, தேவைப்பட்டா மருத்துவ வசதிகள் கூட என்ன செய்யறாங்க? ஜெயில அவங்களுக்கு வழங்கப்படுது. அதுக்காக வேண்டி பல கோடி ரூபாய் பொருளாதாரத்தை ஒதுக்கி சிறைவாசிகளுக்குன்னு என்ன செய்யறாங்க? செலவு பண்றாங்க. இன்னும் ஒரு படி மேல போனா பெரிய குற்றம் பண்ணிட்டான், கொலை பண்ணிட்டான், பெரிய தவறு செஞ்சுட்டான், இவனை விட்டே வைக்க கூடாது, உடனே தண்டனை கொடுக்கணும்னா என்ன செய்வாங்க? அவங்களுக்கு மரண தண்டனை விதிப்பாங்க. இதுதான் இந்த உலகத்தில் வழங்கப்படுகின்ற அதிகபட்சமான தண்டனை, மரண தண்டனை. இந்த மரண தண்டனையை நம்ம ஒவ்வொரு நாடுகளையும் எடுத்து பாருங்க, ஒவ்வொரு விதமான மரண தண்டனை வழங்கப்படுது. ஒரு சில நாடுகள்ல தூக்கு தண்டனை, கழுத்துல கயிற்று போட்டு இறுக்கி தூக்கு தண்டனை வழங்கப்படுது. ஒரு சில நாடுகள்ல விஷ ஊசி போட்டு அந்த மாதிரியான மரண தண்டனை விதிக்கப்படுது. ஒரு சில நாடுகள்ல பல பேர் முன்னால நிக்க வச்சு துப்பாக்கியால சுட்டு என்ன செய்யப்படுது? மரண தண்டனை விதிக்கப்படுது. இது இந்த உலகத்துல ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு வழங்குகின்ற தண்டனை. அப்ப அந்த குற்றவாளி எவ்வளவு நேரம் வரைக்கும் தண்டனை அனுபவிப்பான், வேதனை அனுபவிப்பான்? அவன் மரணிக்கிறது வரைக்கும். அவன் செத்துட்டா என்ன செய்ய முடியாது? இவனால அவனுக்கு எந்த தண்டனையும் வேதனையும் கொடுக்க முடியாது. அவன் சாகர வரைக்கும் தண்டனை கொடுக்கலாம், அப்படிதானே? ஆனா படைத்த ரப்புல் ஆலமீன் பாவிகளுக்கு வழங்குகின்ற தண்டனை என்ன? அல்லாஹ் எந்த ஆயுதத்தை அதுக்கு பயன்படுத்துறான்? எந்த ஆயுதத்தை பயன்படுத்துறான்? நரகத்துல என்ன ஆயுதத்தை பயன்படுத்தி அல்லாஹ் தண்டனை கொடுக்கிறான் பாவிகளுக்கு? சொல்லுங்கம்மா. நெருப்பு, அப்படிதானே? இந்த உலகத்துல மரண தண்டனைக்கு பலவிதமான வழிகள் இருந்தாலும் இறைவன் பயன்படுத்தக்கூடிய அந்த தண்டனைக்குரிய ஆயுதம் என்பது நெருப்பு. ஏன்னா என்ன தண்டனையை விடவும் அதிகமான வேதனையை ஒருத்தனுக்கு கொடுக்க முடியும்னா அது நெருப்பால கொடுக்கக்கூடிய வேதனையா தான் இருக்கும். இந்த உலகத்திலேயே நம்ம பாக்குறோம், நெருப்புல ஏதாவது விபத்து நமக்கு நடந்துருச்சுன்னா என்ன ஆகுது? தோள்கள் எல்லாம் கருகி அந்த உடம்பு ஃபுல்லா ஒரு மாதிரி ஆகி தாங்கவே முடியாத வேதனை, அப்படிதானே? இருக்கிறதுலே தாங்க முடியாத வேதனை என்னதான்? நெருப்பு காயம், தீக்காயம் ஏற்படக்கூடிய அந்த தண்டனை தான். ஆக இறைவன் நாளை மறுமையில் பாவிகளுக்கு இந்த நெருப்பாலான தண்டனையை வழங்குகிறான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நாருல்லாஹில் மூகதா, அல்லாஹ் மூட்டிய நெருப்பு, படைத்த ரஹ்மான் மூட்டக்கூடிய நெருப்பு. வகூதுஹன் நாஸ் வல் ஹிஜாரா, அந்த நெருப்புக்கு அல்லாஹ் எரிபொருளாக எதை பயன்படுத்துறான்? அன்னாஸ் அல் ஹிஜாரத், மனிதர்களையும் கற்களையும். இந்த உலகத்துல நம்ம நெருப்பு மூட்டுறதுக்கு பலவிதமான எரிபொருள்களை பயன்படுத்துவோம். பெட்ரோல், டீசல், மண்ணெண்ணெய், காகிதங்கள், மரத்துல உள்ள இது, இப்படி காஞ்ச பல விஷயங்களை எரிபொருளா பயன்படுத்தி கேஸ் வச்சு அடுப்பெரிக்கிறோம். இப்படி எவ்வளவோ விஷயங்களை எரிபொருளுக்காக நம்ம பயன்படுத்துறோம். படைத்த ரப்புல் ஆலமீன் நரக நெருப்புக்கு மனிதர்களையும் கற்களையும் தான் எரிபொருளாக பயன்படுத்தி அந்த நெருப்பை மூட்டுகிறான், அதை கொழுந்து விட்டு எரிய செய்கிறான். ஜஹன்னம், பாவிகளின் தங்குமிடம் நரகம். குல்லமா ஹபத் ஜித்னாஹும் ஸஈரா, அந்த நெருப்பின் வேகம் தணியும் போதெல்லாம் அதன் வேகத்தை நாம் அதிகப்படுத்தி கொண்டே இருப்போம். யாரு சொல்லக்கூடிய வாக்கு? படைத்த ரஹ்மான் சொல்லக்கூடிய வாக்கு. அந்த நெருப்பின் வேகம், மனிதர்களையும் கற்களையும் போட்டு நெருப்ப மூட்டியும் அதை தனிய விடாமல் இறைவன் இன்னும் கொழுந்து விட்டு எரிய செய்து கொண்டே இருப்பான். அப்படிப்பட்ட ஒரு நெருப்பினால் நாளை மறுமையில் அல்லாஹ் பாவிகளுக்கு தண்டனை வழங்குகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நரகத்தினுடைய ஆழத்தை பத்தி சொல்றாங்க. சஹாபாக்கள் கிட்ட சொல்றாங்க, 70 ஆண்டுகளுக்கு முன்னால் தூக்கி எறியப்பட்ட ஒரு கல் இப்போதான் நரகத்தினுடைய ஆழத்தை போய் சென்று அடைஞ்சிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நபிகள் நாயகம் சொல்றாங்க. இன்னைக்கு நமக்கு தெரிஞ்ச ஆழமான கிணறு ஏதாவது ஒண்ணு எடுத்து பாருங்க, ரொம்ப ஆழமான கிணறு, கற்பனையாவே ஏங்க, நமக்கு தெரிஞ்சதை விட ரொம்ப ஆழம்னு கற்பனை பண்ணுங்க.
அந்த கிணத்துக்குள்ள ஒரு பெரிய கல்லை தூக்கி, அல்ல பெரிய கல்லோ சின்ன கல்லோ ஏதோ ஒன்று தூக்கி போடுறோம். கூடி போனா எவ்வளவு நிமிஷம் அது எடுத்துக்கும்? அந்த மிக ஆழமான கிணத்துக்குள்ள தூக்கி போட்டா எவ்வளவு நிமிஷம் எடுத்துக்கும் அந்த பொருள் ஆழத்தை சென்றடைய? 70 ஆண்டுகள் அந்த கல் அடி ஆழத்தை சென்றடைய 70 ஆண்டுகள் ஆகுதுன்னு சொன்னா நரகம் எவ்வளவு ஆழமானதா இருக்கும்னு நீங்க உங்களுடைய சிந்தனையில கற்பனை பண்ணி பாருங்க. அப்ப அப்படி மிக பிரம்மாண்டமான ஒரு நெருப்பாலான ஒரு நரகத்தை இறைவன் தயாரித்து வைத்திருக்கிறான். அந்த நரகத்தினுடைய சப்தத்தை பாருங்க. இன்னைக்கு நம்ம கேஸ் அடுப்பு எரிக்கிறோம். சின்ன அடுப்பை ஆன் பண்ணும் போதற்கும் பெரிய ஹோட்டல் யூஸுக்கெல்லாம் உள்ள நெருப்பு எரியுது இல்ல, அந்த நெருப்புக்கும் உள்ள வித்தியாசத்தை பாருங்க. சவுண்டு கேட்டுட்டே இருக்கு. சவுண்டு கேட்குமா இல்லையா? ஆக நெருப்பினுடைய வேகம் அதிகமாகும் போது அதனுடைய சத்தமும் மிக அதிகமானதா இருக்குது. அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் சொல்லுகின்றான், பாவிகள் நரகத்தில் போடப்படுவார்கள். லஹும் ஃபீஹா ஸஃபீரும் வ ஷஹீக். அதிலே அவர்களுக்கு என்ன சப்தம் அங்க கேட்கும்னா கழுதை கத்தக்கூடிய சத்தம், அலறல் சவுண்டு தான் அந்த நரகத்துல கேட்டுட்டே இருக்கும். யாரு? நரகத்துல மனிதர்களை போட்டுதானே அல்லாஹ் என்ன செய்யறான்? நெருப்பம் மூட்டுறான். அங்கேருந்து சதா நேரமும் கழுதை, அதுக்கு உண்மையிலே கழுதையா இருக்குது, கழுதை கிடையாது. ஆனா ஒரு மாதிரி கத்துற மாதிரியான அலற மாதிரியான சப்தம் சதா நேரமும் அந்த நரகத்திலிருந்து கேட்டுக்கொண்டே இருக்கும். அதே மாதிரி அந்த நெருப்பை மூட்டி 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 அல்லாஹ் பல ஆண்டுகளா அந்த நெருப்பை மூட்டி அதனுடைய அந்த தீயினுடைய நிறத்தை பார்க்கும்போது மஞ்சள் நிறமாயி அந்த மஞ்சள் சிவப்பா மாறி சிவப்பு நீல நிறமா மாறி அது கடைசியில நபிகள் நாயகம் சொல்லும் போது இருள் சூழ்ந்த இரவை விட கடுமையானதாக கருமையானதாக அந்த நரக நெருப்பினுடைய நிறம் இருக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுறாங்க. இந்த உலகத்துல ஒரு மனிதனுக்கு அத்தியாவசிய தேவைகள் என்னது? உணவு, குடிநீர், தண்ணீர், அதே மாதிரியான விஷயங்கள் தேவை. இந்த விஷயங்கள் அல்லாஹ் நாளை மறுமையில நரகவாசிகளுக்கும் கொடுக்கிறான். நரகவாசிகளுக்கும் குடிக்க தண்ணி கொடுக்கிறான், சாப்பிட சாப்பாடு கொடுக்கிறான். ஆனா அது எப்படியானதா இருக்கும்? நரகவாசிகளுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய தண்ணீர் என்னது? தன்னுடைய திருமறையில் அல்லாஹ் சொல்லும் போது இதோ அவர்களுக்கு கொதி நீரும் சீலும் உள்ளது. கொதிக்க தண்ணி. நம்ம தாகமா போய் தண்ணி குடிக்க போவோம், கொதிக்கிற தண்ணி தான் இருக்கும். அதை குடிக்க முடியுமா நமக்கு? சாயா சூடா தருவாங்க, குடிக்க முடியாதுமா சூடா. ஒன்றும் இல்லை குடின்னு சொல்லுவாங்க. ஒரு வேளை குடிச்சிட்டோம், ஒரு மடக்க குடிச்சிட்டோம்னா என்ன ஆயிரும்? தொண்டையெல்லாம் அப்படியே இறுக்கி பிடிச்ச மாதிரி ஒரு மாதிரி ஆயிரும். ஆகுமா இல்லையா? அதை விட கொதிக்கக்கூடிய தண்ணீர் நரகிலே மனிதர்களுக்கு புகட்டப்படும். சீல்னா என்னன்னு தெரியுமா? புண்ணிலிருந்து வரக்கூடிய ஒரு விதமான அசுத்தமான நீரை தான் மறுமையில புகட்டப்படும். அப்ப நம்ம நினைப்பச்சி இதை யாராவது குடிப்பாங்களா? குடிக்காம இருக்க வேண்டியதானே அப்படின்னு நினைப்போம். அப்படிதானே? இப்படி ஒரு தண்ணியை குடிக்கிறதுக்கு என்ன செய்யலாம்? குடிக்காம இருக்கலாம். அதுக்கும் முடியாது. நரகவாசிக்கு அதை குடிக்காம இருக்கவும் முடியாது. அல்லாஹ் சொல்லும் போது அந்த தண்ணீரை அவன் மிடராக விழுங்குவான். அவன் அந்த தண்ணீர் சீலையும் அந்த கொதி நீரையும் மிடர்னா என்னது? மடக்கு மடக்குன்னு தாகம் வந்து ஆறுன தண்ணியா இருந்தா என்ன செய்வோம்? மடக்கு மடக்குன்னு குடிப்போம் இல்லையா? அதே போல மிடராக அவன் அதை விழுங்குவான். ஆனால் அது அவனுடைய தொண்டை குழியை தாண்டி போகாது. குடிக்குவான், ஆனா எங்க போகாதான்? தொண்டை குழியை தாண்டி அது போகாது. ஒவ்வொரு புறத்திலிருந்தும் மரணம் அவனை வந்தடையும். ஆனால் அவன் மரணிக்க மாட்டான். மரணம் தான் வரும், அவனால வாழ முடியாது. மரணம் வரும் அந்த நரகத்துல, ஆனா சாகவும் மாட்டான். மரணம் வந்தாலும் சாக மாட்டான். இதுக்கு மேலே அவனுக்கு கடுமையான வேதனை இருக்குது. கொதிக்க தண்ணியை கொடுத்து அவனை தண்டிச்சது போராது, இதுக்கு மேலேயும் என்ன இருக்குது? நரகவாசிக்கு இன்னும் அதிகமான வேதனை இருக்கிறது. நரகில் அவனுக்கு உணவு வழங்கப்படும். பசிச்சு சாப்பாடு கேட்கும் போது இறைவன் உணவு வழங்குவான். என்ன உணவு? லைஸலஹும் துஆமுன் இல்லா மின் வரி'. முள் செடிதான், முள் செடியை தவிர வேறு எந்த உணவும் அவர்களுக்கு கிடையாது. இன்ன ஷஜரத ஸகூம் துஆமுல் அஸீம். ஸகூம் என்று சொல்லக்கூடிய அந்த மரம், முள் செடி,
அந்த மரம்தான் பாவிகளினுடைய உணவு. கல் முஹ்லி யக்லி ஃபில் புத்தூன், அது வயிறுகள்ல கொதிக்குமா? எப்படி கொதிக்கும்? கொதி நீர் கொதிப்பதை போல, உருக்கப்பட்ட செம்பு கொதிப்பதை போல அந்த ஜக்கூம் மரத்தினுடைய முள்ளாலான அந்த ஜக்கூம் மரத்தை அவன் சாப்பிடுவான். சாப்பிட அவனுடைய வயிற்றுக்குள்ள செம்பு கொதி கொதின்னு கொதிச்சா எப்படி இருக்கும்? அவனை போட்டிருக்கதே அல்லாஹ் நரகத்துல, அதுக்கு மேலே கொதி தண்ணியை குடிக்க கொடுக்கறான், அதுக்கும் மேல ஜக்கூம் மரத்தினுடைய உணவை கொடுக்கறான். அவனுடைய வயிற்றுக்குள்ளேயே அது கொதிக்கும். நம்ம அடுப்புல பாத்திரத்தை வச்சு தண்ணி ஊத்தினாதான் கொதிக்கும். ஆனா அந்த நரகவாசி குடிக்கக்கூடிய தண்ணீரும் சாப்பிடக்கூடிய சாப்பாடும் வயிற்றுக்குள்ள செம்பு கொதிப்பதை போல தக தக தகன்னு கொதிக்கும். இததான் நீ குடிச்சாகணும், இததான் நீ குடி, இதை சுவைத்து பார். அல்லாஹ் சொல்லுவான், இதை நீ குடி, ஃபமாலிஊன மின்ஹல் புத்தூன், இதை குடிச்சுதான் நீ எனக்கு வயிற்றை நிறைக்கணும், இதை தவிர வேற உனக்கு ஒன்றும் கிடைக்காது. எப்படி ஒரு கடுமையான வேதனை இருக்கும்னு காதால கேட்டா அவங்களுக்கு புரியாது, சிந்தனையில் அதை ஊட்டி பாருங்க, நீட்டி பாருங்க, எப்படி வருதுன்னு பாருங்க. அதே போல நரகவாசிகளுக்கு அல்லாஹ் ஆடை அணிவிப்பான். நாம வெயில் தாக்காம இருக்க ஆடை அணிக்கிறோம்ல, வெயில் தாக்காம இருக்க என்ன செய்யறோம்? ட்ரெஸ்ஸை போடுறோம், ஜன்னல்ல இருந்து வெயில் அடிச்சா கட்டணை நீக்கி போடுறோம். அந்த மறுமையில நரகத்துல நரகவாசிகளுக்கு அல்லாஹ் ஆடை கொடுப்பான். சராபீலுஹும் மின் கத்திரான், என்ன ஆடை தெரியுமா? தாராளான ஆடை அவர்களுக்கு அணிவிக்கப்படும். அவர்களின் முகங்களை நெருப்பு மூடி இருக்கும். தார்னா என்னது? தார்னா கீழு தெரியுமா? ரோடு போடும்போது கீழு போட தெரியுமா? ஒரு பக்கம் கொதி கொதின்னு கொதிக்க காய்ச்சி அந்த கீழே ஊத்தி தான் என்ன செய்வாங்க? ரோடு போடுவாங்க. அது ஆறி இருந்தாலே ஒட்டி ஒட்டி பிடிக்கும். கொதிக்க கொதிக்க அது எப்படி இருக்கும்? அந்த தாராளான ஆடை நரகவாசிக்கு அணிவிக்கப்படும் போது அந்த ஆடை அவனுடைய தோள்களை எல்லாம் உருக்கி இழுத்து பிடிச்சி எல்லாம் ஒட்டி பிடிச்சி, அந்த அளவுக்கு அல்லாஹ் நல்லவங்களுக்கு தண்டனை கொடுக்கறான். அல்லாஹ் என்ன இவ்வளவு கடுமையா தண்டனை கொடுக்கறான்? நல்லவங்களுக்கு தண்டனை கொடுக்கறானா? கிடையாது. அப்ப பாவிகளா இந்த உலகத்துல இறைவனை மறுத்து வாழக்கூடிய பாவிகளுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனை. ஆக இந்த மாதிரி குடிக்கக்கூடிய தண்ணீரும் உணவும் ஆடையும் வழங்கி அவங்களை துன்புறுத்தினது போதாது, இதுக்கு மேலும் அவங்களுக்கு தண்டனை இருக்குது. உலகம் மகாமியின் ஹதீத், இரும்பு சம்மட்டியால் அவர்கள் அடிக்கப்படுவார்கள். அடி உதை இரும்பு சம்மட்டியை வச்சு, சம்மட்டினா எனது மம்மாட்டி மாதிரியான சாதனம். ஆல்ரெடி அவன் நரக நெருப்புக்குள்ள இருக்கிறான், அவனுடைய தலைக்கு மேல நெருப்பு தண்ணீர் ஊற்றப்படுது, வயிற்றுக்குள்ள தகதகன்னு கொதிச்சுட்டு இருக்குது. இதுவும் போராது என்று அடி உதை என்று அந்த நரகவாசி நினைச்சு பார்க்கவே முடியாத கடுமையான வேதனையிலே உழைஞ்சு கொண்டிருப்பான். இப்படியான ஒரு வேதனை நரகவாசிக்கு வழங்கப்படுது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்துல நாம காணக்கூடிய இந்த நெருப்பை நரக நெருப்போடு ஒப்பிட்டு சொல்றாங்க சஹாபாக்கள் மத்தியில. இவ்வுலக நெருப்பை விட அதிகமான மொத்தம் 70 மடங்கு வீரியம் கொண்டது நரக நெருப்பு அப்படின்னு சொல்லும் போது சஹாபாக்கள் கேட்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, ஒரு மனிதனை பொசுக்க இந்த உலக நெருப்பே போதுமானதா இருக்குது, அப்படித்தானே? இன்னைக்கு பாக்குறோம் எத்தனையோ தீ விபத்துகள் நடக்குது. ஒரு இடத்துல சின்னதா ஒரு ஃபேரானா என்ன ஆகுது? ஒரு சின்ன ஃபேரானா மொத்த இடமே, அதை சுத்தி இருக்கக்கூடிய மொத்த இடமுமே பஸ்பமா போகுது. அது என்ன விலை உயர்ந்த பொருளா இருந்தாலும் சரி, காரு, பங்களா, மனிதர்கள், விலங்குகள், என்ன செல்வங்கள், அசையும் சொத்து, அசையா சொத்து எதுவா இருந்தாலும் நெருப்புக்கு எந்த பாகுபாடும் இல்லை, எல்லாத்தையுமே எரிச்சு சாம்பலாக்குது. எவ்வளவோ மக்கள் தீ விபத்துல சிக்கி என்ன செய்யறாங்க? மவுத் ஆகுறாங்க. அதனால சஹாபாக்கள் கேட்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, இவ்வுலக நெருப்பே ஒரு மனிதனை பொசுக்க போதுமானதாக இருக்கும் போது 70 மடங்கு அதிகமான வீரியத்தை கொண்ட நெருப்பு அல்லாஹ் நரகத்துல வச்சிருக்கிறானா அப்படின்னு கேட்கும் போது நபிகள் நாயகம் சொல்றாங்க, இல்லை, இவ்வுலக நெருப்பு அதன் இந்த உலக நெருப்பை விட 69 மடங்கு அதிகமான வீரியம் கொண்டது நரக நெருப்பு அப்படின்னு சொல்றாங்க. இதுல நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் இன்னொன்னு இருக்குது. சாதாரண இந்த உலக மனிதர்களை பொசுக்க இந்த உலக நெருப்பு போதுமானதாக இருக்குது அப்படின்னு சொன்னா, நாளை நரகில் போடப்படுகின்ற அந்த நரகவாசியினுடைய தோற்றம் எப்படி இருக்கும்னு ரசூலுல்லாஹ் அதை நமக்கு சொல்லி காட்டுறாங்க. நரகவாசியினுடைய ஒரு கடவாய் பல் எப்படி இருக்கும்னா உஹுது மலையை போல இருக்கும். உஹுது மலையை பார்த்திருக்கீங்களா? நேரில் பார்க்க முடியாது, நேரில் பார்த்தவங்க இருக்க மாட்டீங்க.
சரி, நீங்க மொபைல்ல பார்த்திருந்தாலும் கூட மலை, பொதுவா மலைன்னு நினைச்சு பாருங்க. ஒரு மலை அளவு, உஹுது மலைன்னு ரசூலுல்லாஹ் குறிப்பிட்டு சொல்றாங்க, மலை அளவு ஒரு கடவாய் பல்லுடைய அமைப்பு இருக்கும். அப்படின்னா அந்த மனிதனுடைய தோற்றம் எப்படி இருக்கும்னு கொஞ்சம் கொஞ்சமா உங்களுடைய கற்பனைக்கு கொண்டு வாருங்க. நரகவாசியினுடைய இரு தோள்களுக்கு இடையில் உள்ள அந்த தூரத்தை நபிகள் நாயகம் சொல்லும் போது, வேகமா ரொம்ப ஸ்பீடாக வாகனத்தில் பயணிக்க கூடியவர் 3 நாட்களில் எவ்வளவு தூரத்தை கடந்து, ரொம்ப ஸ்பீடா ஒரு வாகனம் போகுது, அந்த வாகனம் இங்கேருந்து புறப்பட்டு 3 நாள் டிராவல் பண்ணி போனா எவ்வளவு தூரம் போய் சேரும். அந்த அளவுக்கு 2 தோள்களுக்கும் இடைப்பட்ட அந்த தூரம் இருக்கும். அப்படின்னா அந்த நரகவாசியினுடைய ஒட்டுமொத்த அந்த தோற்றத்தை கற்பனை பண்ணி பாருங்க. அடுத்த நபிகள் நாயகம் சொல்லும் போது, நரகவாசியினுடைய தோல், ஸ்கின் இருக்குல்ல, இந்த ஸ்கின்னுடைய பருமனை பத்தி சொல்லும் போது, 3 நாள் நடந்து போனா எவ்வளவு தூரம் நமக்கு இழுக்குமோ அந்த அளவுக்கு இந்த ஸ்கின்னுடைய கட்டி இருக்குமா. ஸ்கின்னுடைய கட்டி எவ்வளவு இருக்குமா, 3 நாள் நடந்து போகக்கூடிய அளவுக்கான அந்த கட்டித்தன்மையில இந்த ஸ்கின் இருக்குமா. ஆக இறைவன் நரகவாசியை நம்ம நினைக்கிற மாதிரி சாதாரண தோற்றத்துல படைக்க மாட்டான். இந்த உலகத்துல வாழ்ந்த மனிதன் தான், பாவியா வாழ்ந்த மனிதன் தான், நரகத்துல தூக்கி போடும் போது அவனுடைய தோற்றத்தை பல மடங்கு பெருக்கி இறைவன் மிக பிரமாண்டமான மாமிச மலையாக மாத்தி நரகத்துல தூக்கி போடுவான். இங்க இருக்கிற மாதிரி எலி குஞ்சு மாதிரி உன்னை தூக்கி நரகத்துல போடல. மனிதனை, சின்னஞ்சிறிய மனிதனை அப்படியே தூக்கி அல்லாஹ் நரகத்துல போடல. ஏன்னா இதை விட 70 மடங்கு வீரியம் கொண்ட அந்த நரகம். அப்ப இங்க இருக்கிற நெருப்பை நம்மள பொசுக்கிறோம்னா, இந்த மனிதனை அந்த நெருப்புல தூக்கி போட்டா பொசுக்கி சாம்பலாயிருவான். அப்படிதானே? அதனால இறைவன் அந்த நரகவாசியினுடைய தோற்றத்தை மிக பிரமாண்டமான மாமிச மலையாக மாத்தி அந்த நரகத்தில் தூக்கி போடுறான். அப்ப அந்த அந்த நரகத்தில் தூக்கி போடப்பட்ட அந்த மனிதன் சாகவும் முடியாது, வாழவும் முடியாது. அப்படியான ஒரு துன்பமான, ஒரு வேதனையான ஒரு வாழ்க்கை அந்த நரகத்திலே அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அல்லாஹ் தன்னுடைய திருமறையில சொல்றான், இன்னல்லதீன கஃபரூ பிஆயாத்தினா, நம்முடைய வசனங்களை நிராகரிக்க கூடியவர்கள் இருக்கிறார்களே, சௌஃப நுஸ்லீஹிம் நாரா, அவர்களை நாம் நரகத்தில் வீழ்த்துவோம். குல்லமா நலிஜத் ஜுலூதுஹும், அவர்களுடைய அந்த தோள்கள் எல்லாம் உருகி போகும். உருகி போகும்போது பத்தல்நாஹும் ஜுலூதன் கைரஹா, திரும்பவும் அந்த தோள்கள் கருகி உருகி போகும்போது அல்லாஹ் என்ன செய்வானா, பத்தல்நாஹும் ஜுலூதன் கைரஹா லியதூகுல் அஸாப், அந்த நரகவாசிக்கு வேதனை கொடுக்கணுங்கிறதுக்காக இன்னும் நாம் தோலை மாத்தி மாத்தி கொண்டு வருவோம். ஒரு தோல் போட்டு ஆல்ரெடி 3 நடைப்பயண அளவு தூரத்துக்கு கட்டி கொண்ட ஸ்கின்னு, அந்த ஸ்கின்னே அந்த நரக நெருப்பினுடைய வீரியத்தால கருகி உருகி போகும். இறைவன் திரும்பவும் என்ன செய்யறான், வேற தோல் போத்துறான். எதுக்கு? இந்த வசனத்துல மிக ஒரு அறிவியல் உண்மை இருக்குது. இன்றைய அறிவியல் உலகம் நமக்கு சொல்லுது, ஒரு மனிதன் வேதனையை உணரக்கூடிய நரம்புகள் அவனுடைய தோல்ல தான் இருக்குதான். தோல்ல தான் வேதனையை நம்ம உணரக்கூடிய நரம்புகள் இருக்குது. நுள்ளுன்னா அடிச்சா ஏன் வலிக்குது, ஸ்கின்னுல அது படுறதுனால நமக்கு வலிக்குது. அப்ப இந்த ஸ்கின்னுல நமக்கு தீக்காயம் படுது. தீக்காயம் பட்டா என்ன ஆகும்? சின்ன தீக்காயம்னா பொள்ளல் விழுந்துரும், கொஞ்சம் அதிகமான தீக்காயம்னா அந்த இடமே ஒரு மாதிரி ஆயிரும். ரொம்ப 3rd degree பர்னர் அப்படின்னு சொல்லுவாங்க, 3ஆம் நிலை தீக்காயம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த 3ஆம் நிலை தீக்காயம்னா தீ வெப்பத்தினால, நெருப்பு தாக்கத்தினால ஸ்கின் முழுவதுமா கருகி உருகி போயிடும். அப்ப ஸ்கின், சில நோயாளிகள் இருப்பாங்க, தொழு நோயாளிகள், அவங்களுக்கு எல்லாம் இந்த தோல்கள் எல்லாம் ஒரு மாதிரி அழுகி போயிடும். அப்ப அவங்களால என்ன செய்ய முடியாதான், வேதனையை முழுமையாக அனுபவிக்க முடியாது. இப்ப இறைவன் மதிநுட்பமானவன், அதுல ஒரு இதை வச்சிருக்கேன் பாருங்களேன். அந்த நரகவாசியினுடைய தோலை திரும்ப திரும்ப மாற்றி அவனை திரும்பவும் அவங்க வேதனையை சுவைக்க வைக்கிறான். இப்படி மிக கடுமையான வேதனை நரகத்தில் வழங்கப்படும் போது அந்த நரகவாசி என்ன செய்வான், அவனால தாங்க முடியுமா? முடியாது. அவன் எப்படியாவது இதுல இருந்து தப்பிக்க வழி உண்டா புலம்புவான். யௌம துகல்லபு வுஜூஹுஹும் ஃபின்னார், நரகில் அவர்களுடைய முகங்கள் புரட்டி புரட்டி எழுக்கப்படுகின்ற அந்த நாளில் யகூலூன யா லைத்தனா,
அந்த நரகவாசி சொல்லுவான், யா லைத்தனா, எனக்கு ஏற்பட்ட எங்களுக்கு ஏற்பட்ட கை சேதமே, அத்தாயின அல்லாஹ் வ அத்தாயின ரசூலா, நாங்கள் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டிருக்க கூடாதா, அவனுடைய தூதருக்கு நாங்கள் கட்டுப்பட்டிருக்க கூடாதா? அதுக்கப்புறம் அவங்க சொல்லுவாங்களாம், ரப்பனா இன்னா அத்தாயினா சாதத்தனா வ குபராஅனா, நாங்கள் எங்களுடைய தலைவர்களுக்கும் எங்களில் பெரியவர்களுக்கும் எல்லாம் நாங்கள் கட்டுப்பட்டு வாழ்ந்தோம். வவல்லூன சபீலா, அவர்கள் எங்களை வழிகெடுத்து விட்டார்கள். ரப்பனா ஆத்திஹிம் லிஃபைனி மினல் அதாப், நீ இவங்களுக்கு 2 மடங்கு தண்டனை கொடு. நாங்க வழிகெட்டு போக காரணமா இருந்த இவங்களுக்கு நீ தண்டனை கொடு, எங்களை நீ நரகத்திலிருந்து காப்பாத்துன்னு சொல்லி நரகத்தில் கடந்து உழன்று கொண்டிருக்கக்கூடிய அந்த நரகவாசி புலம்புவான். இறைவன் விடுவானா? தப்பு செஞ்சவனுக்கு தண்டனை என்னது? நிச்சயம் உண்டு. அதே மாதிரி அந்த நரகவாசிகள் நரக காவலாளியை விழிப்பார்கள். வனாதோயா மாலிகு, மாலிக் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை கூப்பிட, மாலிக்கே லியக்லி அலைனா ரப்புக், உம்முடைய இறைவன் எங்களுடைய கதையை முடிச்சிடட்டும், எங்களால் இங்க வாழவும் முடியல சாகவும் முடியல, ஒரேடியா செத்து போயிடலாமே அப்படின்னு நரக காவலாளியை விழித்து அவர்கள் புலம்புகின்ற அந்த நேரத்தில் கால இன்னக்கும் மாக்கிசோன், நரக காவலாளி சொல்லுவாங்களாம், இன்னக்கும் மாக்கிசோன், முடியாத, நீங்கள் இதிலே நிரந்தரமாக தங்குவீர்கள். ஆக நரகவாசி எப்படியாவது அதுல இருந்து தப்பிச்சிடணும், அவனை போடு இவனை போடு என்ன ஊற்றையாலான்னு சொல்லி கதரை புலம்பி அழக்கூடிய அந்த கத்தலும் அலறலும் மட்டுமே அந்த நரகத்திலே மிஞ்சி இருக்கும். இறைவன் இவ்வுலகில் கட்டுப்பட்டு வாழ்ந்தவர்களை நரகத்துல போட மாட்டான். இறைவனுக்கு பயப்படாம நரகத்துக்கு அஞ்சாம தான் தோன்றித்தனமாக வாழக்கூடிய பாவிகளுக்கு மறுமையில் நரகம். ஆகவே அன்பானவர்களே, சுட்டெரிக்கும் நரகில் பொசுக்கப்படுகின்ற பாவியாக நரகவாசிகளில் ஒருவனாக நாம் ஆகிவிடாமல் இருக்க வேண்டுமானால் இறைவன் தடுத்த குற்றங்களை விட்டும் தவிர்ந்து பாவங்களை விட்டும் நாம் விலகி வாழ வேண்டும். மேலும் அல்லாஹ்வை முற்றிலுமே நம்பக்கூடிய விசுவாசியாக முஃமினாக நாம் வாழ வேண்டும். அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் சொல்லும் போது, வமின்ஹும் மையகூலு ரப்பனா ஆதினா ஃபித் துன்யா ஹஸனா, அவர்களில் சிலர் கூறுகிறார்கள், இறைவா எங்களுக்கு உலகில் நீ நன்மையை வழங்கு என்று கேட்கிறார்கள். வமா லஹும் ஃபில் ஆகிரத்தி மின் ஹலாக், அவர்களுக்கு மறுமையில் எந்த நற்பேரும் இல்லை. இந்த உலகத்துல எனக்கு நல்ல நல்ல நிறைய விஷயங்கள் கிடைக்கணும், நன்மை கிடைக்கணும், காரு கிடைக்கணும், பங்களா கிடைக்கும், எனக்கு செல்வ செழிப்பெல்லாம் வழங்கு என்று இவ்வுலகுக்காக மட்டும் பிரார்த்தித்தால் நாளை மறுமையில் அவனுக்கு எந்த நற்பேரும் கிடைக்காது. வமின்ஹும் மையகூலு ரப்பனா ஆதினா ஃபித் துன்யா ஹஸனா வஃபில் ஆகிரத்தி ஹஸனா வகினா அஸாபன்னார், இறைவா எங்களுக்கு இவ்வுலகில் நீ நன்மையை வழங்கு, நாளை மறுமையிலும் நன்மையை வழங்கு, நரக நெருப்பை விட்டும் காப்பாத்து என்று அந்த மக்களில் சிலர் பிரார்த்திக்கிறார்கள். உலாயிக லஹும் நஸீபும் மிம்மா கஸபு, நன்மை செய்தவர்களுக்கு நாம் நன்மையை வழங்குவோம் என்று அல்லாஹ் கூறுகிறார். ஆகவே அன்பானவர்களே, இந்த பிரார்த்தனையை நாம் அதிகம் அதிகம் கேட்க வேண்டும். இவ்வுலகில் நன்மையை நாம் எதிர்பார்ப்பது போல மறுமையிலும் நமக்கான நற்பேரினை எதிர்பார்த்து அதற்காக நற்செயல்கள் செய்து இவ்வுலகில் வாழ்வோமாக. இறைவன் அதற்குரிய வாய்ப்பை நம் அனைவருக்கும் வழங்கி சுவனத்தில் நுழைப்பானாக என பிரார்த்தித்து எனது உரையை முடித்துக் கொள்கின்றேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.